ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆல்ரெடி ஒர்க் பண்ணின ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் தேடி நிற்கலாம். உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ் தான். பார்ட் டைம் ஜாப்பு நம்ம எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நம்ம டைமுக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி 1 to 2 ஹவர் ஒர்க் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு ₹1000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இங்கே பாருங்கள், ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருக்குங்களா. இதில் லாஸ்ட்டாக கீழே வாங்க. கீழே வந்து ஜாயின் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணால் மெயின் பேஜ் ஒன்று ஷோ ஆகும். நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட் இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டை ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து ரிவ்யூ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ட்ரஸ்ட் பைலட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரிவ்யூ பாருங்கள், 36,592 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஜெனுவனான வெப்சைட் தான். கிட்டத்தட்ட 52% மேலே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஷோர் நான் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் ஆர் ஃபீமெயிலாக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி போட்டுங்க. அண்ட் பாஸ்வேர்டு போட்டுங்க. உங்களோட பின்கோடு போட்டுங்க. உங்கள் அட்ரஸோட பின்கோடு போட்டு உங்களோட யூசர் நேம் போட்டுட்டு மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், அது கொடுக்கத்தால இது எல்லாத்தையும் போட்டு ரெஜிஸ்டர்னு கொடுங்க. ரெஜிஸ்டர்னு கொடுத்தோன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணால் மெயின் பேஜ் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்வேவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குனாக்கா லாங் சர்வே எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி நான் சர்வே எடுக்குது நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த 3 ஐக்கான் இருக்குதுல்ல மேலே, அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு சர்வே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் 3 ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்போ வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் தருவாங்க. ஜாயின் பண்ணோன்னா 500 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், சர்வேன்னு இருக்குது. நான் சர்வே கிளிக் பண்ணுங்க. அந்த சர்வே கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு மெயின் சர்வே பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ரியாரிட்டி சர்வே அண்ட் குயிக் சர்வே அண்ட் ப்ரீமியம் சர்வேன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் சர்வேனாக்கா உங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே சர்வே முடிகிற போல் சர்வே கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் சர்வே உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குனாக்கா அதுக்கேற்ற போல் உங்களுக்கு சர்வே வரும். இப்போ நான் கீழே சர்வே கொடுத்துட்டாங்க பாருங்கள். 20 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு 2000 பாயிண்ட் தராங்க. 15 நிமிஷம் ஒர்க் பண்ணுறது 1600 பாயிண்ட் தராங்க. இதில் எல்லாமே நம்மளுக்கு பாயிண்ட்டாக தான் ஆட் ஆகும். நம்ம பாயிண்ட்டாக தான் நம்ம மணியாக வந்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உங்களோட கன்வீனியன்ஸ் டைமுக்கு ஏற்றப்போல் நீங்கள் சர்வே எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அதுலேயே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ரிவார்டை கிளிக் பண்ணுங்கள். ரிவார்டை கிளிக் பண்ண உடனே நம்ம வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பேபால் மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கிஃப்ட் கார்டு பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பேபால் மணின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. இப்போ நம்மகிட்ட 500 பாயிண்ட் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 51,000 பாயிண்ட் இருந்தாக்க நம்ம பேபால் மூலிமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். 51,000 பாயிண்ட் ஈக்குவல் டு 500 ரூபாய் இந்தியன் மதிப்புப்படி. கீழே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ புக் மை ஷோ பாருங்கள், 250 ரூபா, 24,500 பாயிண்ட் இருந்தாக்க 250 ரூபா. புக் மை ஷோவில் நம்ம ரேண்டம் பண்ணிக்கலாம், எதனா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வித்ட்ராவை பொறுத்தவரையும் எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணாலே போதும். உங்களுக்கு ₹1000 வரையும் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சர்வே முடிக்குது 2000 பாயிண்ட் மேலே தான் நம்மளுக்கு தராங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் சர்வே முடிக்க உங்களுக்கு சர்வே வந்துனே இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு ₹1000 வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.